இந்த மாதிரி நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. 11க்குலாம் ரெடியாக இருக்கணும்னு சொன்ன கிளைண்ட் லொக்கேஷனுக்கு 11க்கு தான் நான் ரீச் ஆன ஸ்டோரி இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிஃபோர் தி ஈவெண்ட் முன்னாடியே கிளைண்ட்ஸோட நீட்ஸ் அண்ட் வான்ஸ் எல்லாம் கரெக்டாக அனாலிசிஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவங்க ஸ்கின் டோனோட எப்படி பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் உங்களோட பிக் டேல மேக்கப் பண்ணி ரெடி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பவிஷா மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கான்டாக்ட் பண்ணி விடுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்களோட ஈவெண்ட் கிளம்பும் போது தான் எனக்கு அடிபட்டுருச்சு. சீரியஸாலாம் எதுவும் இல்லை. ஐ எம் ஆல் ரைட் நவ். இந்த ரீசனால என்னால் இவங்க ஈவெண்ட்டுக்கு ஆன் டைம் போக முடியல. ஸ்கூல் காலேஜ்ல கூட பஞ்சுவாலிட்டியா இல்லாத நானு ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணும்போது பிரைடுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் தான் இருப்பேன். ஆஸ் கிளைண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா புக் பண்ண மேக்கப் ஆர்டிஸ்ட் இன்னும் வரவே இல்லை, போட்டோகிராஃபர் வேற கூப்பிட்டுட்டே இருக்காரு, ஈவெண்ட்டுக்கு வேற டைம் ஆயிடுச்சு, நிறைய ப்ரெஷர் அவங்க மண்டையில போயிட்டே இருக்கும். பட் அது எல்லாமே அவங்க அழகா ஹேண்டில் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் ஓகேவான்றது கேட்டாங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் திஸ். ஈவெண்ட் அவங்களுக்கு 12:30 தான் ஸ்டார்ட் ஆகுதுன்றதுனால அவங்களுக்கு சீக்கிரமா மேக்கப் பண்ணி அனுப்பிச்சாச்சு. இந்த இன்சிடென்ட்ல அவங்களோட ஃபர்ஸ்ட் சாரி போட்டோ ஷூட் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகி நடந்துச்சு.